சாமோட கேர்ள் ஃப்ரெண்டு இறந்த பிறகு சாம் வந்து டீனோடவே வந்துடுறான். அப்புறம் 2 பேருமே சேர்ந்து அவங்க அப்பா அடுத்ததா எந்த இடத்துக்கு போனாரோ இவங்க 2 பேருமே அதே இடத்துக்கு அவர் தேடி போறாங்க. ஆனா அந்த இடத்துல மனிதமா இருக்கிற ஒரு கொடூரமான மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த சூப்பர் நேச்சுரல் சீசன் 1 எபிசோட் 2. நீங்க இன்னும் எபிசோட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாருன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தது போடுற எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம எபிசோட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காட்டை தான் காமிக்கிறாங்க. அதுல ஒரு 3 பசங்க கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க. ஒரு டென்ட்ல ஒரு 2 ஆளுங்க நல்லா ஜாலியா வீடியோ கேம் விளையாண்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற இன்னொரு டென்ட்ல போன்ல அவனை வீடியோ எடுத்து, நீ கவலைப்படாத, நாங்க வந்து 6வது நாள் ஆச்சு, நாங்கெல்லாம் சேஃபா இருக்கோம் அப்படின்னு அவனோட தங்கச்சிக்கு அதை சென்ட் பண்றான். இங்க 2 இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு அர்ஜென்ட்டா ஒன் பாத்ரூம் வருதுன்னு, நான் போயிட்டு வந்துட்டேன், அவன் வெளியே வந்து ஒன் பாத்ரூம் போயிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற செடியில எல்லாம் ஏதோ ஒண்ணு ஓடுறமா இருக்கு. திடீர்னு அவன் வெளியே இருந்து கத்துற சவுண்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேக்குது. அவன் கூட கேம் விளையாண்டு இருந்தவன் டென்ட்டுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனையவே ஏதோ ஒண்ணு புடிச்சு இழுத்துட்டு போகுது. பக்கத்து டென்ட்ல இருக்கிறவன் அவனோட சத்தத்தை கேட்டு உடனே லைட் ஆஃப் பண்ணிடுறான். அது பாத்தீங்கன்னா இவனோட டென்ட்டையுமே சுத்தி சுத்தி அது வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு பக்கத்துல ஓட்டையை போட்டு இவனையுமே தூக்கிட்டு போயிருது. அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க சாம காமிக்கிறாங்க. அவனோட லவ்வர் இறந்து போன அந்த கல்லறைக்கு வந்து, நீ சாகிறதுக்கு நான் தான் காரணம், என்னை பத்தின உண்மை எல்லாம் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். கையில வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பூவை அந்த கல்லறையில வைக்கலான்ட்டு போறான். அப்ப மண்ணுகளில இருந்து அவனோட லவ்வர் கை வந்து இவனை பிடிக்குது. உடனே இவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். இவ்வளவு நேரம் கனவு கண்டு இருந்திருக்கான். பையனுக்கு அவனோட ஆளை பத்தின கனவு நிறைய தடவை வந்துகிட்டே இருந்திருக்காட்டிருக்கு. டீன் வந்து திரும்பவும் அதே கனவு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றான். டீன் வந்து சாம் மேல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா சாமுக்கு அது பிடிக்கல. நீ என்னை பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு தேங்க்யூ, ஆனா நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்ன நினைச்சு கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறான். அவங்க அப்பா டைரியில இருந்து அவரோட மேப் எடுத்து பார்த்தா அவங்க அப்பா ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே அந்த இடத்த கிளம்பி அவர் தேடி போயிட்டு இருக்கானுங்க. சாம் வந்து அவர் மார்க் பண்ணி வச்சிருக்கிற இடத்த பார்த்துட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்பா எதுக்காக அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்காரு, அங்க ஒண்ணுமே இல்ல, காடு தான் இருக்கு, எதுக்காக அப்பா நம்மள அந்த இடத்துக்கு போக சொல்றான்னு 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள வந்துடுறானுங்க. அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு வந்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டீன் வந்து அங்க மாட்டிட்டு இருக்கிற ஒரு போட்டோவை பார்த்துட்டு, இங்க பாரு, இங்க இருக்க கரடி எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றான். சாம் வந்து, அந்த காட்டுல இதை விட நிறைய கரடிங்க இருக்கு, நம்ம அங்க போறது சேஃப் இல்லைங்கிறான். அப்ப பின்னாடி ஒருத்தன் வந்து, நீங்களா அந்த பிளாக் வாட்டர் ரிட்ஜ் காட்டுக்கு போறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். ஆனா இவனுங்க, இல்ல சார், நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு சுற்றுச்சூழல் ப்ராஜெக்டுக்காக இங்க வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறானுங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரே தப்பா புரிஞ்சுக்கிட்டு, என்கிட்ட போய் சொல்லாதீங்க, நீங்கெல்லாம் அந்த ஹேலி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு தெரியுங்கிறான். இதுதான் நமக்கு நல்ல சாக்கு அப்படின்ட்டு டீனும், ஆமா நாங்கெல்லாம் அந்த ஹேலி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறான். அந்த ரேஞ்சர் வந்து, அப்பனா நான் அந்த பொண்ணு கிட்ட சொன்னதே உங்ககிட்டயும் சொல்றேன், அவங்க அண்ணன் 24ஆம் தேதி மூலியமா அந்த காட்டுக்குள்ள இருப்பேன்னு ஒரு பர்மனண்டா வாங்கிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு வந்து அடிக்கடி அவங்க அண்ணன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியில்லை, அவங்க அண்ணன் சீக்கிரமாவே திரும்ப வந்துடுவான், அந்த பொண்ணை கவலைப்பட வேணான்னு சொல்லுங்கிறான். டீன் வந்து, ஆனா ஹேலி வந்து ரொம்பவும் பிடிவாதக்காரி பொண்ணு இல்ல, ரொம்பவும் பிடிவாதக்காரி தான், அதுக்கு இப்ப என்ன போ அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றான். நீங்க எனக்கு அந்த பொண்ணோட அண்ணன் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போறதுக்காக பர்மனன்ட் லெட்டர் எழுதி கொடுத்துருப்பான்ல, அதை எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அவளை சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு அந்த லெட்டரையும் அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸையுமே வெளியே வாங்கிட்டு வந்துடுறானுங்க. சாம் வந்து, எதுக்காக நீ அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு வந்த, அந்த பொண்ணை என்ன கரெக்ட் பண்ண போறியா, அதனால நமக்கு என்ன யூஸ் இருக்குன்னு கேக்குறான். நீ என்னடா இவ்வளவு அவசரப்பட ஆரம்பிச்சிட்ட, மொட்டையா அந்த காட்டுக்குள்ள என்ன போறியா, உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த காட்டை பத்தி நம்ம ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் உள்ள இறங்கணும் அப்படின்ட்டு அடுத்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் போறானுங்க. அந்த பொண்ணு கிட்ட, நீங்க தான் ஹேலி, எங்களை ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் அமிச்சாரு, உங்க அண்ணனை பத்தி சில கேள்வி எல்லாம் கேட்கணும், உள்ள வரலாமா அப்படிங்கிறான். ஆனா அந்த பொண்ணு நல்லா தெளிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடியா காமிக்குது, ஆனா நம்மால யாரு எல்லாத்துக்குமே ஃபேக் ஐடி வச்சிருப்பாரு, பாக்கெட்ல இருந்து ஒரு ஃபேக் ஐடி எடுத்து காமிக்கிறாரு. அதை அந்த பொண்ணு பார்த்துட்டு சரி உள்ள வாங்குங்குது. உள்ள போயிட்டு சாம் வந்து, உங்க அண்ணன் வர்றதுக்கு தான் இன்னும் 24ஆம் தேதி டைம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். இல்ல, அவன் எப்பவுமே வீடியோ போட்டோ மெசேஜ்னு சென்ட் பண்ணிட்டே இருப்பான், ஆனா இந்த 3 நாளா அவங்ககிட்ட இருந்து எந்த மெசேஜுமே வரல, அதனாலதான் அவனை காணோன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோங்கிறா. டீன் வந்து, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான், அதனால உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறத மறந்துருப்பான் அப்படிங்கிறான். டேபிள்ல ஒரு குள்ள கதிரியா உட்காந்துட்டு இருக்கான். அவனை பாத்தீங்கன்னா ஓவரா அவன்லாம் அப்படி மெசேஜ் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு திமிரா பதில் சொல்றான். அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அப்பா அம்மா இறந்த பிறகு நாங்க எப்பவுமே 3 பேரும் க்ளோஸா தான் இருந்தோம் அப்படிங்கிறா. சாம் வந்து, சரி ஓகே, உங்க அண்ணன் அமிச்ச போட்டோ வீடியோஸ் எல்லாம் நாங்க பாக்கலாமா அப்படிங்கிறான். அவளும் சரின்ட்டு அந்த வீடியோ போட்டோலாம் காமிக்கிறா. அப்பவே சாம் வந்து அவன் கடைசி எடுத்து அந்த வீடியோல ஏதோ ஒன்னு நோட் பண்ணிடுறான். டீன் வந்து, நாளைக்கு நாங்க 2 பேரும் அந்த காட்டுக்கு போய் உங்க அண்ணனை தேடுறோங்கிறான். அந்த பொண்ணு வந்து, எனக்கு போலீஸ் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு, நாளைக்கு நானே ஒரு வேட்டைக்கார கூட்டிட்டு எங்க அண்ணன் அந்த காட்டுல தேட போறேங்கிறான். டீன் வந்து, உங்க கவலை எனக்கு புரியுதுங்கிறான். அந்த சீனை கட் பண்ணிட்டு இவங்க 2 பேருமே பார்ல உட்காந்துருக்காங்க. சாம் வந்து அந்த காட்டு பத்தின பழைய ரெக்கார்டு அப்புறம் நியூஸ் பேப்பர் எல்லாம் கையில வச்சிருக்கான். அந்த காட்டுல நிறைய பேர் இதே மாதிரி காணாம போயிருக்காங்களாமா. ஆனா இப்படி காணாம போனவங்க எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே கரடி தான் கொன்றுச்சுன்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறான். இதை பாருன்ட்டு அந்த பொண்ணோட அண்ணன் கடைசி எடுத்த அந்த வீடியோவை காமிக்கிறான். அப்பதான் டீனுமே நோட் பண்றான், அந்த டென்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு ஓடி இருக்கு. சாம் வந்து 1959ல அந்த கரடி தாக்குதல்ல இருந்து ஒரு குட்டி பையன் தப்பிச்சிருக்காங்களாம். டீன் வந்து அப்பயே வெயிட் பண்ற அவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்தே விசாரணை ஆரம்பிக்கலான்ட்டு அவனோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போயிடுறானுங்க. அங்க போய் பார்த்தா அந்த பையன் இப்ப பெருசாகி வயசான தாத்தாவே ஆயிட்டான். டீன் வந்து உண்மையாலுமே நீங்க சின்ன பையனா இருக்கிறப்ப உங்க குடும்பத்தை கரடி தான் தாக்குச்சா, அதே மாதிரி அதே நிறைய பேர்த்த கொண்டிருக்கு, இப்பவுமே செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை எங்களால தடுக்கவும் முடியுங்கிறான். அந்த கிழமை யோசிச்சுட்டு நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் அப்பா அதை பத்தி சொன்னப்ப யாருமே நம்பல, இப்ப நான் உங்ககிட்ட சொன்னாலையும் நீங்களுமே நம்ப மாட்டேங்கிறான். சாம் வந்து நீங்க சொல்றத நாங்க நம்புறோம், அங்க என்ன பாத்தீங்கிறத முழுசா சொல்லுங்கிறான். அப்பதான் அந்த கிழவனுமே சொல்றான், அங்க அவன் ஒண்ணுமே பாக்கலையாமா, அதாவது அதை அவன் பார்க்கணும்னு நினைச்சானாமா, ஆனா அது ரொம்பவுமே ஸ்பீடா இருந்தது, அதனால அதை பார்க்கவும் முடியல, எங்கேயோ போய் அது ஒளிஞ்சுக்குச்சு, அது கத்துற சவுண்டு மட்டும் கேட்டுச்சு, ஆனா அது கரடி கத்துற மாதிரி இல்ல, வேற ஏதோ வினோதமா இருந்துச்சு, அந்த சத்தத்தை நான் எங்கேயுமே இது வரைக்கும் கேட்டதே இல்லைங்கிறான். சாம் வந்து அது என்ன உங்க டென்ட்டுக்குள்ளேயே வந்துருச்சா அப்படின்னு கேக்குறான். டென்ட்டுக்குள்ளேயா? அது எங்களோட கேபின்குள்ளேயே வந்தது, அதுவும் எப்படிங்கிற, கூரையெல்லாம் உடைச்சிட்டெல்லாம் வரல, கதவை திறந்துட்டு வந்தது, நீங்களே சொல்லுங்க கதவை திறந்துட்டு எந்த கரடியாச்சு உள்ள வருமாங்கிறான். அது உள்ள வர்றப்ப நான் நெருப்பு கிட்ட படுத்திருந்தேன், அதனாலேயே என்னமோ அது என்ன விட்டுட்டு போயிருச்சுங்கிறான். ஆனா அது போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டு போச்சுன்னு அவனோட பலி நேரக்கிட்டு கழுத்துக்கிட்ட காமிக்கிறான் பாருங்க. பயங்கரமா பெருசா 3 தழும்பு இருக்கு. அந்த கிழமை அந்த காட்டுக்குள்ள கரடி இல்லாம வேற ஏதோ தீய சக்தி இருக்குங்கிறான். இவனுக்கு 2 பேரும் அவன் சொன்னதை கேட்டு நடந்து வர்றப்ப டீன் வந்து பேயெல்லாம் கதவை திறந்துட்டு எல்லாம் வராது, அது வரணும்னு நினைச்சா செவுத்துக்குள்ள பூந்தே வந்துடும், அப்பன்னா இது வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சாம் கேக்குறான். அதோட நகம், நகுந்த விதம், இது எல்லாத்தையுமே வச்சு அது ஒரு ஸ்கின் வாகர் இல்லனா பிளாக் டாகா இருக்கும், அது எதுவா இருந்தாலுமே அது ஒரு உயிரினம், அப்படின்னா அதை நம்மளால கொல்ல முடியும் அப்படின்ட்டு அதை கொல்றதுக்காக டீன் வந்து கார் டிகில இருந்து கன் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கான். சாம் வந்து அப்பனா நம்ம அந்த ஏலி பொண்ணை அங்க போக விடக்கூடாதுங்கிறான். அது எப்படி சாம் அந்த பொண்ணு அங்க வராம இருப்பா, அவளோட அண்ணன் காணாம போயிருக்கா, நம்ம எவ்வளவு சொன்னாலுமே அந்த பொண்ணு அங்க வரன்னு தான் சொல்லுவா, அவளையும் நம்ம தான் பாதுகாப்பா பாத்துக்கணும், அப்படியே நம்ம அந்த கரடியுமே தேடலாங்கிறான். காலையில விடிஞ்சிருது. அந்த ஏலி பொண்ணு காட்டுக்குள்ள போறதுக்காக அந்த வேட்டைக்காரனோட கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க கரெக்டா நம்ம ஹீரோ 2 பேருமே அங்க வரானுங்க. டீன் வந்து நாங்களும் உங்க கூட வரலாமான்னு அவங்க 2 பேருமே இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறானுங்க. காட்டுக்குள்ள ஒரு குகை ஒன்ன காட்டுறாங்க, அதுக்குள்ள அந்த பொண்ணோட அண்ணனையும் அந்த அண்ணனோட ஃப்ரெண்டையுமே கட்டி தொங்க விட்டுருக்கு. அவன் அண்ணன் முன்னாடியே அவனோட ஃப்ரெண்டை அந்த வினோதமான மிருகம் வந்து கடிச்சு சாப்பிடுது, அதை இவனால பார்க்கவே முடியல. அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்ம ஹீரோஸும் அந்த பொண்ணோட டீம் எல்லாம் காமிக்கிறாங்க, அவங்க எல்லாம் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. டீன் வந்து அந்த வேட்டைக்கார ஆள்கிட்ட நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன மிருகத்தெல்லாம் வேட்டையாடி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். பெரும்பாலும் நான் மானையும் கரடியும் தான் வேட்டையாடுவேங்கிறான். அப்படின்னா அந்த கரடிங்கெல்லாம் உங்களை வேட்டையாடி இருக்கா அப்படின்னு டீன் வந்து கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறான். தப்புன்னு அவன் டீனோட சட்டையை பிடிச்சிருக்கிறான். என்ன பண்றீங்க அப்படின்னு டீன் கேக்குறப்ப கீழே இருந்து ஒரு குச்சி எடுத்து தரையிலேயே குத்துறான். அங்க பாத்தீங்கன்னா இந்த விலங்குகள்லாம் பிடிக்கிறதுக்காக பொறி வச்சிருந்திருக்கானுங்க. அந்த ஆளு டீனை பார்த்து பாக்குறப்ப கண்ணை திறந்துட்டு நடக்கணும் தம்பின்னு இவன் வந்து டீன் இப்ப கிண்டல் பண்ணிட்டு போறான். திரும்பவும் இவனுங்க நடக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து டீன் கிட்ட உங்ககிட்ட எந்த ஆயுதமே இல்ல, வெறும் பையன் மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க ரேஞ்சர்ஸ் இல்லன்னு தெரியுது, உண்மையாலுமே நீங்க யாருன்னு சொல்லுங்க. டீனுமே அப்பதான் உண்மையை சொல்றான். சாமும் நானும் அண்ணன் தம்பிங்க, எங்க அப்பாவை தேடிட்டு வந்தோம், அவர் இங்கதான் எங்கேயாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்களும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கும்னு நினைச்சேங்கிறான். அந்த பொண்ணு வந்து இதை வந்து என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்குது, அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, இந்த அளவுக்கு நான் யார்கிட்டயுமே உண்மை இருந்ததில்ல, அது மட்டும் இல்லாம யார் சொன்னா நாங்க எதுவுமே கொண்டு வரலன்னு இங்க பாத்தியான்னு டீன் வந்து ஒரு சாக்லேட் கவரை காமிக்கிறான். அதை அந்த பொண்ணு பார்த்துட்டு சிரிக்குது, டீன் மேல கிரஷ் ஆயிருது. அப்புறம் அப்படியே இவங்க எல்லாம் நடந்து போய் காட்டோட சென்டர் பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த வேட்டைக்காரன் பையன் நான் காட்டுக்கு சைட்ல எல்லாம் போய் தேடி பாக்குறாங்க. சாம் வந்து இல்ல நீங்க தனியா போக கூடாதுங்கிறான். அவன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே தம்பி நீ என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாதுன்ட்டு அவன் அங்கிருந்து தனியா தேட போயிடுறான். டீன் வந்து நம்மளாம் ஒன்னாவே இருக்கலாம், தனியா போவானான்ட்டு இவங்க எல்லாம் ஒரு பக்கம் தேட வந்துடுறாங்க. அந்த வேட்டைக்கார பையன் ஏலின்னு கத்துறான். இவங்களுமே என்ன ஆச்சுன்ட்டு ஓடி போறாங்க. போய் பார்த்தா அவங்க அண்ணன் அவனோட ஃப்ரெண்ட் எல்லாமே தங்கி இருந்தா அந்த இடம் தான். டென்ட் எல்லாமே கந்தர கோலமா கிடக்குது. ஏலி வந்து அவங்க அண்ணன் பேர் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. சாம் வந்து கத்தாத, இங்க வேற ஏதாச்சும் இருக்கலாம் அப்படிங்கிறான். டீன் வந்து சாம கூப்பிட்டு அங்க இருந்தவங்கள ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போயிருக்கு, ஆனா அது இதோடவே மறைஞ்சிருச்சு, இதை பாக்குறதுக்கே வினோதமா இருக்குங்கிறான். ஹெல்லி வந்து அவனோட அண்ணன் போனு கீழே உடஞ்சு கிடக்குது, அது எடுத்து பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. டீன் வந்து அழுகாத, இன்னுமே அவன் உயிரோட தான் இருக்கலாங்கிறான். அப்ப யாரும் காட்டுக்குள்ள இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. எல்லாருமே சத்த வர்ற இடத்துக்கு ஓடி போய் பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல. சாம் வந்து யாருமே இங்க நிக்க கூடாது, எல்லாருமே கேம்புக்கே போங்கன்னு எல்லாருமே கேம்ப் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா அவங்க கொண்டு வந்த பேக்கு, சேட்டலைட், ஜிபிஎஸ்னு எல்லாமே காணும். அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாம் வந்து டீன் கிட்ட நான் கூட தனியா பேசணும்னு அவனை தனியா கூப்பிட்டு போறான். அவங்க அப்பாவோட டைரியை வாங்கிட்டு அந்த டைரியில ஒரு உருவத்தை குறிச்சு வச்சிருக்காரு. இதை
பாருன்னு காமிக்கிறான். டீன் அதை பார்த்துட்டு, என்ன சாம் வெண்டிங் ஹவுஸ் எல்லாம் மினிசோட்டாலையும் மெஷிகன்ஸ் தான் இருந்திருக்கு, இங்கெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறான். சாம் வந்து நல்லா யோசிச்சு பாரு டீன், அதோட நகம் மனுஷன் மாதிரி கத்துறது எல்லாமே அதுக்கு தான் இப்படி பண்ணுங்கிறான். டீன் வந்து அப்புறம் எதுக்காக நம்ம கன் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம், இது யூஸே ஆகாதுங்கிறான். சாம் வந்து இவங்க கிட்ட வந்து சரி எல்லாருமே கேளுங்க, நம்ம இங்க இருந்து உடனே போயாகணும், சூழ்நிலை இன்னுமே சிக்கலாயிருச்சுங்கிறான். ஆனா அந்த வேட்டைக்காரன் யாரு, அவன் வந்து யாருமே கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்குல்ல, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு தைரியமா சொல்றான். நான் ஒன்னும் என்ன பத்தி கவலைப்படல, நீங்க அதை சுட்டீங்கன்னா அது இன்னுமே கோபமாயிரும், நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சாம் சொல்றான். அந்த ஆளை பாத்தீங்கன்னா, என்னடா நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கேன், நீ ஒன்னும் எனக்கு ஆர்டர் போடாத, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு கத்துறான். டீன் அதை பார்த்துட்டு அமைதியா இருங்க, கத்தாதீங்க அப்படின்னு அவனும் கோபமா சொல்றான். சாம் வந்து நான் சொல்றதை கேளுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யணும் தான் பாக்குறோங்கிறான். ஆனா அந்த வேட்டைக்காரன், நீ ஒன்னும் எனக்கு உதவி செய்ய தேவையில்லை, நான் இந்த காட்டுல ரொம்ப நாளாவே வேட்டையாடிட்டு இருக்கேன், உனக்கு பயமா இருந்தா இங்க இருந்து போனாங்கிறான். சாம் சொல்றான், இங்க பாருங்க அது உங்களை விட நல்லாவே வேட்டையாடும், அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அதை பத்தி சொல்ல வரான். டீன் உள்ள வந்து கோவப்படாத அமைதியாருன்னு எல்லாருமே உள்ள வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுட்டு அமைதியா இருக்க சொல்றாங்க. ஹெல்லி வந்து இங்க பாருங்க, எங்க அண்ணன் இல்லாம நான் இந்த காட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். டீன் வந்து அவ சொல்றதை யோசிச்சு பார்த்துட்டு, சரி இருட்டாயிட்டே வருது, அது பகல்ல நல்லாவே வேட்டையாடும், ராத்திரி அதை விட இன்னும் பயங்கரமாவே வேட்டையாடும், நைட்டு நேரம் நம்மளால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும்னு டீன் சொல்றான். அந்த சீனை கட் பண்ணா நைட் நேரம் ஆயிருது, எல்லாருமே நெருப்பு பத்த வச்சுட்டு கேம்ப் போட்டு இங்கேயே தங்கிடுறாங்க. டீன் வந்து அவங்க இருக்கிற இடத்த சுத்தியுமே ஏதோ ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், அந்த மிருகம் வரக்கூடாதுன்னு. அதை பார்த்து அந்த வேட்டைக்காரன் நக்கலா சிரிக்கிறான். சிரிக்கிறதுக்கு இது ஒன்றும் விளையாட்டு இல்ல, ரொம்பவுமே ஆபத்தானதுன்னு டீன் வந்து சாம் கிட்ட போய் உட்கார்றான். சாம பார்த்து, எதுக்காக நீ இவ்வளவு கோபப்படுற, எப்பவுமே நான் தான் இந்த மாதிரி நடந்துப்பேன், நீ முன்ன மாதிரி இல்ல, இப்ப மாறிட்ட அப்படிங்கிறான். சாம் வந்து அப்பா இங்க இல்ல, நம்ம குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் மெசேஜ் ஆச்சு விட்டுட்டு போயிருப்பாருங்கிறான். டீனோ ஆமாங்கிறான். அவங்க அப்பாவோட டைரி எடுத்து சாம் கிட்ட வச்சு, இங்க பாரு, இந்த டைரியில நிறைய தீய சக்தி பத்தின விஷயம் எல்லாமே இருக்கு, நம்ம அப்பா நம்மளை வச்சு அது எல்லாத்தையுமே முடிக்க நினைக்கிறாருக்கு, ஃபேமிலி பிசினஸ்ரா அப்படின்னு டீன் சொல்றான். சாம் கானா ஒண்ணுமே புரிய மாட்டேது, எதுக்காக அவரு இப்படி பண்றாரு, ஒரு போன் கூட பண்ண மாட்டேறாரு, நான் அவரை கண்டுபிடிச்சாதான் என்னோட காதலியே எவன் கொண்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என் மண்டைக்குள்ள அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சாம் சொல்றான். சரி ஓகேடா, அவரை நம்ம சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிடலாம், அது முடியல நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறான். அப்படி இவனுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்பவே திரும்பவும் காட்டுக்குள்ள இருந்து யாரோ என்னை காப்பாத்துங்கன்னு கத்துற சத்தம் கேக்குது. சாம் வந்து அதை நம்மள வெளியே வர வைக்க பாக்குது. டீன் வந்து யாருமே வட்டத்தை விட்டு வெளியே தாண்டிடாதீங்க அப்படிங்கிறான். சத்தம் வந்து இருக்க வேற மாதிரி கேக்குது. அப்பதான் அந்த வேட்டைக்காரனுக்குமே புரியுது அது கரெக்ட் இல்லை அப்படின்னு. செடிக்குள்ளலாம் ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரியே இருக்கு. அந்த வேட்டைக்காரன் அதை சுட்டுட்டு உன்னை நான் விட மாட்டேன்ட்டு அவன் காட்டுக்குள்ள தனியா ஓடிடுறான். டீன் வந்து யாரும் வட்டத்தை விட்டு வெளியே வந்துடாதீங்கன்ட்டு அவன் பின்னாடியே ஓடி போறான். அந்த வேட்டைக்காரன் ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்ன உடனே மேல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து அவனோட தலையை பிடிச்சி தூக்கிட்டு போயிருது. இவனுக்கு ரெண்டு பேருமே அங்க வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்புறம் காலையில விடிஞ்சிருது. அந்த ஹேலி பொண்ணு டீன் கிட்ட எப்படி இதை பத்தி உனக்கெல்லாம் தெரியும்னு கேக்குறா. எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப சாம் வந்து ஓகே, இப்ப நம்ம அதை கொல்றதுக்கு சில வாய்ப்பு இருக்கு, அதை நான் கொன்னே தீர்வாங்கிறான், என்னையும் சேர்த்துக்கோ அப்படின்னு டீன் சொல்றான். அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அந்த வெண்டிகோனா என்னங்கிறதே சொல்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி சுரங்கம் இல்லைன்னா வேற ஏதாச்சும் விபத்துல இருந்து தப்பிச்சு மறைஞ்ச அந்த இடத்துலயே வாழ்வாங்க. அவங்க உயிர் வாழ்றதுக்காக கூட இருக்கிற மனுஷங்களே சாப்பிடுவாங்க. அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் இப்படி ஒரு மனித மிருகமா மாறி இருக்கும் அப்படிங்கிறானுங்க. அப்பன்னா நீங்க சொல்ற மாதிரினா எங்க அண்ணனை எப்படி இன்னும் அது உயிரோட வச்சிருக்கும் அப்படின்னு கேட்கறா. வெண்டிகோஸ் எப்பயுமே அதோட சாப்பாடை நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பதான் சாப்பிடும். உங்க அண்ணனுக்கு லக் இருந்ததுன்னா இருட்டான ஏதோ ஒரு மறைவான இடத்துலதான் அது வச்சிருக்கும் அப்படிங்கிறான். சரி ஓகே, இப்ப அது நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம எப்படி அதை சாகடிக்கிறதுன்னு கேட்கறா. கண்ணை வச்செல்லாம் அதை சாகடிக்க முடியாது, அதுக்கு ஒரே வழி அதை நம்ம நெருப்பு வச்சுதான் கொளுத்தியாகணும் அப்படின்ட்டு எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறப்ப மேல இருக்கிற எல்லா மரத்துலயுமே அந்த மிருகத்தோட நகம் வச்சிருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற செடியில ஏதோ ஒண்ணு கத்திக்கிட்டே ஓடுற மாதிரி இருக்கு. ஹெல்லி நின்றுகிட்டு இருக்கிற மரத்து மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அவ என்னன்னு மேல பார்த்தா இவங்க கூட வந்த அந்த வேட்டைக்காரனோட பொணந்தாதே கழுத்தை உடைச்சு அவனை கொண்டிருக்கு. எல்லாரும் பயந்துகிட்டு இங்க நிக்கவே கூடாதுன்ட்டு திரும்பவும் காட்டுக்குள்ளேயே ஓடி போறானுங்க. அப்படி போறப்ப டீனும் அந்த பொண்ணும் தனியா போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த மிருகமே பிடிச்சிருது. அந்த பொண்ணோட சின்ன தம்பி சாமு வந்து சுத்தி முத்தியும் பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல. அவனுக்கு நேரம் அப்படியே பக்கத்துல எல்லாம் தேடி பாக்குறாங்க. கீழே சாக்லேட் எல்லாம் கிடக்குது. அந்த மிருகம் இழுத்துட்டு போறப்ப டீன் தான் அந்த சாக்லேட் எல்லாம் கீழே போட்டிருக்கான். பையன் சரியான புத்திசாலி. சாமு இந்த பையனும் கீழே இருக்கிற அந்த சாக்லேட் எல்லாமே ஃபாலோ பண்ணி போறானுங்க. சாக்லேட் எல்லாம் கடைசியா எங்க கொண்டு போய் விடுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழைய சுரங்கத்துல போய் முடியுது. சாமு அந்த பையனும் சுரங்கத்துக்குள்ள போயிட்டு லைட் அடிச்சு அப்படியே உள்ள போயிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த மிருகம் வர சவுண்ட் கேக்குது. சாம் உடனே அந்த பையனை கூப்பிட்டு ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிறான். அந்த மிருகம் இவங்க இருக்கிறது தெரியாம வெளியே போயிருது. திரும்பவும் இவனுங்க அந்த குகைக்கெல்லாம் நடந்து போறானுங்க. அப்ப அந்த தம்பி போறப்ப முன்னாடி ஒரு பலகை உடைஞ்சு கீழேயே விழுந்துடுறான். உள்ள பாத்தீங்கன்னா ஒரே மனுஷன் மண்டவோட இருக்கு. அங்கதான் டீனையும் அந்த பொண்ணையும் கட்டி வச்சிருக்கு.
இருக்கு. சாம் அவங்க 2 பேத்தையுமே பார்த்துட்டு அவங்களோட கை கட்ட எல்லாமே அவுத்துட்டு அவங்கள காப்பாத்திடுறாங்க. அப்பதான் ஹேலி பாக்குறா அவங்க பக்கத்துலயே தான் அவங்க அண்ணனையுமே கட்டி தொங்கிட்டு இருக்கு. அவன் செத்துட்டான்னு நினைச்சு இவ அழுதுகிட்டே அவனை போய் தொடுறான். ஆனா அவன் உயிரோட தான் இருக்கான். அப்புறம் அவனையுமே இவங்க காப்பாத்திடுறாங்க. இவங்க எடுத்துட்டு வந்த பேக் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு. டீன் வந்து அதுக்குள்ள இருந்து 2 ஃபயர் கன் எடுத்து சாம் கிட்ட, இந்த சாம் இன்னைக்கு நம்ம அதை கொண்டலாம் அப்படின்னு அவங்ககிட்டயுமே கொடுக்குறான். அவனும் அதை பார்த்து சிரிக்கிறான். எல்லாருமே கோக்குல அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அங்க 2 பாதை பிரியுது. டீன் வந்து அவங்க எல்லாத்தையுமே சாம் கூட அமுச்சு வச்சுட்டு இவன் தனியா போய் அதோட கவனத்தை தசை திருப்பலான்னு பாக்குறான். சாமும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அந்த மிருகம் கத்துற சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாத்தையும் நீங்க எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு அவங்களை வெளியே தாட்டி விட்டு இவன் ஒரு மூலையில அந்த மிருகத்தை கொல்றதுக்காக கண்ணை வச்சு நின்றுகிட்டு இருக்கான். ஆனா அது பாத்தீங்கன்னா இவனுக்கு பின்னாடிதான் நின்றுகிட்டு இருக்கு. இவன் படான்னு திரும்பி கண்ணில் சொல்றான். ஆனா அது தப்பிச்சிருது. எந்திரிச்சு இவன் அவங்க கிட்டே ஓடி போய் யாருமே இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க, டக்குன்னு போயாகணும் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு கட்டாயி வேற பக்கம் ஓடி போறான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா முட்டு சந்தா இருக்கு, வழியே இல்ல. எல்லாருமே செம்மல்லாம் கைட்டாங்க. அந்த மிருகம் பாத்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துடுது. ஐயோ அடுத்து என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப அங்க கரெக்டா ஹே இங்க பாருன்னு டீன் வந்து அந்த மிருகத்தை அந்த ஃபயர் கன்னாலே சுட்டுறான். அதோட உடம்பு ஃபுல்லா நெருப்பு பரவி அதை அங்கேயே செத்து பொசுங்கிருது. அப்புறம் போலீஸ் எல்லாமே இவங்களை காப்பாத்தி அந்த ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க நடந்த உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு எங்களை கரடி தான் தாக்குச்சுன்னு போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுறானுங்க. இந்த சைடு ஹேலியை பாத்தீங்கன்னா டீனுக்கு முத்தம் கொடுத்துட்டு உன்னோட அப்பா சீக்கிரமா கிடைச்சிருவாரு அப்படின்ட்டு அவளோட தம்பியை கூட்டிட்டு போய் அவனோட அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறதுக்காக 2 பேருமே ஆம்புலன்ஸ்குள்ள உட்காந்துறாங்க. டீன் வந்து கவலைப்படாத, நம்ம அப்பாவை சீக்கிரமாவே தேடி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்றான். சாம் சரின்ட்டு, ஆனா ஒரு கண்டிஷன், அது மூலியம் நான் தான் உன்னோட கார் ஓட்டுவேன்னு சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட இருந்து சாவியை வாங்கிக்கிறான். அப்புறம் 2 பேருமே அவங்க அப்பாவை தேடுற அந்த பயணத்தை தொடர்றாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோட் 3 உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு பக்கத்துல வந்த ஐ பட்டனையுமே தட்டி விடுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் சூப்பர் நேச்சுரல் வெப் சீரிஸ் பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை அடுத்த எபிசோட் 3ல சந்திக்கிறேன். டாடா.